ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு என்ன பையனை வேணால் வச்சுக்கோங்க. இவன்னு நான் சொல்லிக்கிறேன். இவன் அப்படின்னு சொல்கிறதே இந்த நபர் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச மரியாதை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் இந்த தற்குறி இவன் தான் பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டு நம்ம தளபதி ஃபேன்ஸ் டிவிக்கே தொண்டர்களை விட்டுருங்க, தொண்டர்களை அந்த சைடு தள்ளிடுங்க. ஃபேன்ஸ் நம்ம விஜய் ஃபேன்ஸ் கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு இந்த நபர். ஏன்டா இந்த வீடியோவை பேசணும் அப்படின்னு ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா ஃபீல் பண்ணியிருப்பார் மனுஷன். அந்த லெவலில் பார்த்தோன்னா பசங்க வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. என்ன கிழிச்சாங்க அப்படின்னா, இவர் எந்த பாணியில் விஜய் அவர்களோட குடும்பத்தையும் விஜயோட தாயாரையும் அவங்களோட ஒய்ஃபு அதுக்கப்புறமா குழந்தைங்க எல்லாம் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா எல்லாரையும் வச்சு செஞ்சாரோ அதை விட ட்ரிபிள் மடங்காக பார்த்தோன்னா நம்ம பசங்க வச்சு செஞ்சு விட்டாங்க. இந்த அவமானம் இவருக்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்விதே இப்போ இந்த இடத்துல நம்ம முன்வைக்கிற வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது நம்ம முதலே சொல்லியிருந்த மாதிரி ஆப்போசிட்லேருந்து என்ன மாதிரியான ஒரு கேள்வி பதிலும் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கிருந்தும் போகும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய நிலைப்பாடுன்னு வச்சுக்கலாம். அதுதான் உண்மை. ஏன்னா நீ எந்த மாநிலம் பேசுகிறியோ அந்த மாநிலம் தான் நாங்களும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த லெவலில் இவர் ரீசெண்டாக ஒரு வீடியோவை இறக்கி விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக பேசினா பிரச்சனையே கிடையாது, அதை பற்றி பேசவே இல்லை. இவர் அந்த வீடியோவில் அரசியலே பேசலை, அதுதான் உண்மை. முழுக்க தனி மனித தாக்குதல் நடத்தியிருக்காரு. அவரை மட்டும் கிடையாது, தளபதியோட அம்மா அவர்களை, அதுக்கப்புறமா அவங்களோட ஒய்ஃபு, குழந்தைங்க, இன்னும் சொல்லப்போனால் த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக இழிவாக பேசியிருக்காரு இந்த நபர். எனக்கு தெரிஞ்சு கூடிய விரைவில் பார்த்தோன்னா இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த லெவலில் தான் வந்து வச்சு பேசி விட்டுருக்காரு. திமுகவுடைய முழு கொத்தடிமை, திமுக பேசுனதே எனக்கு சோறே அப்படின்னு இந்த தற்கொலையை அந்த வீடியோவில் சொல்லியிருக்கு. நான் இப்போ பேசிட்டு போய் சோறு திங்கி போகிறேன், அந்த திமுக போட்ட சோறு தான் அது அப்படின்ற மாதிரி அந்த லெவலில் வந்து ஒரு மானங்கட்ட சோறு தின்ட்டுருக்கா. அதையே பார்த்தோன்னா பெருமையாக சொல்லிக்கிறது இந்த தற்கொலை. சரி, ஓகே, அந்த டாபிக் ஓரமாக வைங்க. இப்போ அவர் பேசியிருக்கிற சில விஷயங்களுக்கு நம்ம இவருக்கு பதிலடி கொடுக்க போகிறோம்னா இவருக்கு கொஞ்சம் கொடுப்போம், இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, எந்த கட்சிகளையுமே இந்த அளவுக்கு பார்த்தோன்னா ரொம்பவுமே ஆபாசமாக அசிங்கமாக மற்றவங்கள பேசுங்க, மற்ற கட்சி நபர்களை பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிற கட்சியை நான் எங்கேயுமே பார்க்க முடியாது. ரீசெண்டாக வந்து இந்த நாம் டம்மி கட்சி போயிட்டுருக்கு, அது தலைமையே அப்படித்தான். இங்கே வந்து தலைமை பேச மாட்டாங்க. ஆனால் நீங்கள்லாம் நான் அவங்க என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நபர்களை வச்சு பேச வைக்கிறாங்க அப்படின்றது இது மூலமாக நம்மளுக்கு கிளியராக தெரியுது. நான் இவர் பேசியிருக்காருல இந்த விஷயத்தை மட்டும் வச்சு சொல்லலை. திமுக மேடைகளில் ஆபாசமாக பேசாத ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ எங்கேயாவது பார்க்க முடியுமா? இல்லை பேச்சாளர்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமானா யாரையும் பார்க்க முடியாது. எல்லாருமே ஆபாசமும் அசிங்கமாகவும் பேசுவாங்க. மற்ற குடும்பங்களை வந்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக இழிவாக பேசுவாங்க. முக்கியமாக பெண்களை கேவலப்படுத்தி பேசுகிறதா திமுகவோட வேலையாகவே இருக்குது. அப்படின்னா இவங்கெல்லாம் பேசுகிற விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருக்கிறது யார் அப்படின்னா தலைமை. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்னும் அடுத்தடுத்து இருக்கிற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள். இவங்களோட நோக்கமே வந்து நம்மளை யார் எதிர்த்து வந்தாலும் அவங்கள அரசியல் இதை அடிக்கிறதுலாம் 2ஆவது கட்டம். அவங்கள பர்சனலாக அடிங்க. பர்சனலாக அடித்தா பார்த்தோன்னா ஒரு டிப்ரெஷனில் போவான். ஏன்னா இந்த லெவலில் வந்து நம்ம ஃபேமிலி அடிக்கிறாங்க, நம்ம மக்களுக்கு நல்லா செய்ய வந்திருக்கோம், இந்த மாதிரி நம்மளை அடிக்கிறாங்க, நம்ம குடும்பத்தை அடிக்கிறாங்க, இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு அந்த மனுஷனை டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளுனா அவரோட மைண்ட் செட் என்னவா யோசிக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு இது வேண்டாம், இது தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு அவங்களா ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா ரஜினி அவர்கள் நம்ம சொல்லலாம். அவர் என்ன தான் நம்ம அரசியலுக்கு வரல அப்படின்னு நம்ம கலாய்ச்சாலும் கூட இந்த கட்சிகள் இருக்குல்ல, இந்த சீமான், இந்த திமுகவை சேர்ந்த நபர்கள், இவங்க எல்லாருமே அவர் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் தள்ள தான் ட்ரை பண்ணாங்க. அந்த லெவலில் வந்து நடிகன், கூத்தாடி, கர்நாடகக்காரன் அப்படின்னு மாதிரி பல விஷயங்களை பேசி தான் வந்து அவர் டிப்ரெஷனில் தள்ளினாங்க. அதுக்கப்புறமா அவர் வயசான நபர் சொல்லவா வேணும். அவர் வந்து ஒரு நம்ம தளபதி மாதிரி ஒரு 50 வயசில் சரியாக வந்திருந்தாருன்னா கூட அதெல்லாம் ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணியிருப்பார், இருந்திருக்கும். அவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேமிலி ரீதியாக அட்டாக் பண்ணுறாங்க, ரொம்ப கேவலமாக போகிறாங்க, இது அரசியல் இல்லை, இது வேறு எதுவும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவர் களத்துக்கே வராமல் போயிட்டார். ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவீங்கன்னு தெரிஞ்சும் இப்படி தான் பேசுவாங்கன்னு, இதுதான் திமுக, இதுதான் மற்ற கட்சிகள் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே வந்து ஒரு சாம்பிள் பார்த்துட்டு தான் விஜய் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்காரு. அதனால் இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா நான் ஒன்றும் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு தான் அவர் இறங்கியிருக்காரு. அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே அவர் அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஏணியை வச்சு தான் பார்த்தோன்னா படிப்படியாக வளர்ந்து வந்தவர். அந்த நெகட்டிவிட்டி பார்த்து கீழே டவுன் ஆனவர் கிடையாது விஜய் அவர்கள். அவரையே டாமினேட் பண்ணி சில விஷயங்களை கேவலமாக பேசினாங்கல்ல, அந்த லெவலெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் அந்த வயசுலேயே சமாளித்து அந்த நெகட்டிவிட்டியே பார்த்தோன்னா ஒரு ஏணிப்படி மாதிரி மாற்றி அதில் மேலே ஏறி வந்த நபர் தான் விஜய் அவர்கள். அதனால் நீங்கள் எந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள் எடுத்து விஜய் மேலே விமர்சனமாக வச்சாலும் அவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் சிப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாமே அவதூறு, ஆபாசம், அசிங்கம். இதுதான், அரசியல் கிடையாது. இப்போ வந்து விஜய் அவர்கள் அரசியல் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திமுக ஓபிகள், இந்த தற்கொலை முதற்கொண்டு. விஜய் அவர்களுக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் அதை சொல்லுங்கடா அப்படின்னா, ஆபாசம், அசிங்கம், அவதூறு, அப்புறம் மற்றவங்கள வந்து தாக்குறது, பட்டியலான பெண்களை கேவலப்படுத்துறது, பட்டியலான மக்களை பார்த்தினா அசிங்கப்படுத்துறது,
அப்புறம் ஜாதி கட்சி உள்ள வச்சு பார்த்தோன்னா ஜாதி மூலமாக ஓட்டு வாங்கி ஜெயிச்சுக்கிறது. இதை தவிர இவங்களுக்கு வேறு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. எல்லாமே வந்து அந்தந்த சமூகத்தை காலில் விழுந்து தான் எல்லாமே பண்ணுறாங்க. எதிர்த்து யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி ரீதியாக அட்டாக் பண்ணுறது, அசிங்கப்படுத்துறது, பெண்களை கேவலப்படுத்துறது, டிப்ரெஷனில் தள்ளுறது. இதுதான் திமுகவோட அரசியல். வேறு எந்த அரசியலுமே இவங்க செய்கிறதே கிடையாது இப்போ வரைக்கும். இதுதான் அவங்களோட நிலைப்பாடாக போயிட்டுருக்கு. ஆனால் விஜய் அவர்களை பற்றி பார்த்தோன்னா இப்போ பேச சொல்லி இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் பேசுகிறாங்க, யார் தான் பேசலை? கூத்தாடி அப்படிங்கிறது, நடிகை அப்படிங்கிறது, நடிகைகள் கூட சுற்றினவர் அப்படிங்கிறது, நடிகைகள் கூட டான்ஸ் ஆடினவர் அப்படின்னு சொல்கிறது, த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ் இவங்கள சம்மந்தப்பட்டு பேசுறது, இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட அரசியலாகவே போயிட்டுருக்கே தவிர விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எங்கேயாவது முக்கியமான மேடைகளில் யாராவது பதில் கொடுக்குறாங்களான்னு இல்லை. ஆனால் அவங்க சார்பாக யூடியூப் சேனல் உட்காந்து பேசுகிறாங்களா, அவங்க கூட பதில் கொடுக்குறாங்க. இந்த திமுக ஊப்பிகளெல்லாம் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருப்பாங்களா, அவங்க கூட பதில் கொடுக்குறாங்க. ஆனால் முக்கியமான அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் யாருமே பதில் கொடுக்குறது இல்லை. இவங்க எல்லாருமே பேசக்கூடியது தரைக்குறைவான விமர்சனங்கள் மட்டும்தான். அந்த லெவலில் தான் இந்த தற்கொலையான வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கு. போஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா ஏன்டா அந்த வீடியோ போட்டோம் அப்படின்னு ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாள். கண்டிப்பாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாள். அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்டு பார்த்தோன்னா கிளின்னு கிழிச்சிருப்பாங்க அந்த நபரை. ஏன்னா நம்ம பசங்க பார்த்தோன்னா இவரோட ஃபேமிலியை ஃபுல்லாக டோட்டலாக டேமேஜ் பண்ணி முடிச்சிட்டானுங்க. சும்மா விடுவாங்களா? என்னென்னமோ பேசிட்டானுங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா படிக்க முடியல. அந்த லெவலில் நம்ம பசங்க வெஞ்சு செஞ்சுட்டாங்க. அதனால் இந்த நபருக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரோ நீங்கள்லாம் பார்த்தோன்னா வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிற சில விஷயங்களை நம்ம பசங்க டைம் பாஸுக்கு பேசுகிற விஷயங்கள், டைம் பாஸுக்கு பேசுகிற சில வார்த்தைகள் தான் அதெல்லாமே. அவங்க இன்னும் டீப்பாக இறங்கினாங்க அப்படின்னா இதை விட கேவலமாக போகும். அதனால் பார்த்தோன்னா நீங்கள் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது அப்படின்றத என்னோட அட்வைஸ் இவருக்கு. உடனே சொல்லுவாங்க, பார்த்தீங்களா டிவிக்காரங்க எந்த அளவுக்கு கேவலமாக கெட்ட வார்த்தையிலலாம் பேசுன்றது தைரியமாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆப்போசிட்லேருந்து என்ன வருதோ அதுதான் திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்றதான் எல்லாருக்கும் நிலைப்பாடு. டிவிகே தொண்டர்கள், திமுக அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே அப்படி தான். ஆப்போசிட்லேருந்து என்ன ரியாக்ஷன் வருது, என்ன பதில் வருது, என்ன மாதிரியான விமர்சனம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தோன்னா நம்மளும் நிலைப்பாடு எடுப்போம். அதை தான் பசங்க எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இது ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான். அவங்க இன்னும் நினச்சாங்க அப்படின்னா இந்த ஏஐ மூலமெல்லாம் இறங்குனாங்கன்னா முடிஞ்சு அவ்வளோதான். அந்த லெவலில் இருக்கும். விஜய்க்காவது ஏஐலாம் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு சினிமா நடிகர் அவர் வச்சு எல்லாம் பண்ண தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஆனால் இவரை குடும்ப நபர்களெல்லாம் வச்சு பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? இதெல்லாம் இவருக்கு தேவையா? இது பார்த்தோன்னா ஒரு வன்முறையை தூண்டுறமான ஒரு பேச்சு தான் அவர் பேசியிருக்காரே தவிர அரசியல்லாம் கிடையாது. திமுக ஒரு தீய சக்தின்னு எதை வச்சு சொல்கிற அப்படின்னு நடுவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதைத்தான் டெய்லியுமே ஏடிஎம்கே, நாங்கள், இந்த நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது திமுக ஏன் தீய சக்தி அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசுகிறத பார்க்குறதே இல்லையா? டெய்லியுமே அதுதான் வேலை. அந்த வீடியோ தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். திமுக என்னென்ன பண்ணுது, என்னென்ன பண்ணாமல் ஏமாற்றுது, மக்கள் எந்த இடத்துல போராட விட்டுட்டுருக்கு, போராட விட்டதோட மட்டும் இல்லாமல் அவங்க கூட போய் நிற்காமல் எப்படி ஏமாற்றிட்டுருக்கு, இதெல்லாம் சொல்லி தான் பார்த்தோன்னா நம்ம தீய சக்தின்னு சொல்கிறது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, தூய்மை பணியாளர்கள் ஏன் இன்னும் மீட் பண்ணல? இதில் ஒரு விஷயத்தே போதும். நீட் தேர்வை ஏன் ரத்து பண்ணல? கல்வி கடனை ஏன் ரத்து பண்ணல? அந்த மானியம் 100 கொடுக்கணும்னு சொன்னீங்களா, கேஸ்க்கு அதையே கொடுக்கல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சொல்லி ஏமாத்துறது யார் அப்படின்னா இவங்க. அப்போ சொல்லிட்டு இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா இவங்க எப்படி தூய சக்தியாக இருக்க முடியும், தீய சக்தியாக தான் இருக்க முடியும் அப்படின்றத விஜயாவில் வச்சுக்கக்கூடிய விமர்சனம். நம்மளும் அதை தான் கேட்குறோம். அதுக்கு அதெல்லாம் இல்லை, அது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஏதாவது முட்டு கொடுக்குற ரேஞ்சிலாவது பார்த்தோன்னா அரசியலை பற்றி ஏதாவது பேசியிருந்தாருன்னா ஓகே. தீய சக்தின்னு விஜய் பேசுனதுக்காகவே பார்த்தோன்னா அவரோட குடும்பத்தையும் டிவிக்கே பின்னாடி போகிற பெண்களை கூட பார்த்தோன்னா கேவலமாக பேசியிருக்காரு. ரசிக மனப்பானையில் போகிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு காமம் அப்படின்ற மாதிரி அந்த பெண்களை பேசிகிட்டு இருக்காரு இந்த நபர். அப்போ எனக்கு தோணுச்சு, உன் வீட்லேயும் பார்த்தோன்னா பெண்கள் இருப்பாங்கள்ல, அவங்க யாருக்காவது ஃபேனாக இருப்பாங்கள்ல. ஒரு முக்கியமான நடிகருக்கு யாரோ எந்த ஒரு நடிகர்னே வச்சுக்கோங்களேன், விஜய்க்குன்னே வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பெண்களும் கூட பார்த்தோன்னா விஜய் மேலே ஒரு காமத்து மேலே தான் போகிறாங்களா அப்படின்னு இந்த தற்கொலை ஒத்துப்பானேன். சரி ஓகே, இவனும் பார்த்தோன்னா இவனோட இளமை காலத்தில் ஏதோ ஒரு நடிகருக்கோ ஃபேனாக இருந்திருப்பான், இல்லை நடிகைக்கு ஃபேனாக இருந்திருப்பான். அந்த காலத்து நடிகர்கள் யாராவது வச்சுக்கோங்களேன். அப்போ இவன் எதுக்கு பார்த்தோன்னா நடிகைக்கு ஃபேனாக இருந்திருப்பான்? அப்போ அந்த காமத்துக்காக தான் இருந்திருப்பான் அப்படின்னு நம்மளும் இந்த இடத்துல சொல்லலாமா? இவங்க வீட்டிலலாம் யாருமே பார்த்தோன்னா யாருக்குமே ஃபேன்ஸே கிடையாதா? போய் கேட்டால் தெரியும். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு செய்வாங்கன்னு பசங்க. இதெல்லாம் இவருக்கு தேவையில்லாத வேலை அப்படின்றதுல மாற்றமே இல்லை. இவர் பேசும்போது அந்த ஃப்ரேமில் இவர் பின்னாடி முழுக்க இருக்கிறது ஸ்டாலினோட ஒரு ஃபோட்டோ தான். அந்த ஒரு ஃப்ரேமே போதும். திமுக ஒரு தீய சக்தின்றதுக்கு இதை விட எடுத்துக்காட்டு வேணுமா அப்படின்னு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே போட்டு வந்து சோசியல் மீடியாஸில் பயங்கரமாக வைரல் பண்ணி திமுக ஆஃப் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு சுலபமான வழியை தேடி தந்திருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த நபரை. இவங்க என்ன மாதிரியான விமர்சனங்களை நெகட்டிவாக வைக்கிறாங்களோ அது நம்மளுக்கு எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சாலே திமுக காலி அப்படின்றதுல மாற்றமில்லை. இப்போ இந்த நம்பர் பேசியிருக்கிற இந்த கேவலமான ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம அதை பாசிட்டிவாக மாற்றி திமுகவுக்கு எதிராக செயல்பட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதனால் எல்லாருமே பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு இவர் பேசின வீடியோக்களை நம்ம டிவிக்கே சேர்ந்தவங்களாம் பார்த்தோன்னா இவர் கொடுக்குற பதிலடி வீடியோக்களை ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமாக நான் இன்னொரு முக்கியமான பதிவாக நான் சொல்கிறேன். சரி, இப்போது இப்படி பேசுகிற நபர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏன் கண்டிக்கிறதே இல்லை? அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா பெண்களை பின்னாடி ஸ்டேஜில் உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நின்று
சைவம், வைணவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாரி ஒரு விளக்கம் குடுத்தார்ல. அந்த விளக்கத்துக்கே பார்த்தோன்னா, இவரெல்லாம் வந்து கைது பண்ணியிருக்கணும். கைது பண்ணல. இவங்க கட்சிகள்ல பேசக்கூடிய முக்கியமான வாசகங்களே என்ன அப்படின்னா, ஆபாச பேச்சுகள் மட்டும் தான். லேடீஸ் விட்டு பேச விடுறாங்க. இதுதான் பார்த்தோன்னா திமுகவோட நிலைப்பாடா இருக்கு. அப்படி இருக்கும்போது தலைமை கண்டிச்சு அவங்கள கட்டுப்படுத்தணுமான்னா, கட்டுப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ஏவி விடுறதே அவங்க தான் அப்படின்னு இதனால தெரியுதுல்ல. இதுவரைக்கும் யாராவது ஒருத்தர் ஆபாசமா பேசுனதுக்காகவாவது ஸ்டாலின் அவர்களோ, இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ கூப்பிட்டு கண்டிச்ச மாரி இருக்கா? எதுவுமே கிடையாது. அவங்க வந்து இந்த மாரி பேசாதீங்க, தனி மனித தாக்குதல் நடத்தாதீங்க, அரசியல் பேசுங்க அப்படின்னு இவங்க சொல்லிக் குடுத்த மாரி எந்த தகவலும் கிடையாது. எந்த நியூஸும் அஃபிஷியலாவும் கிடையாது, அன்அஃபிஷியலாவும் கிடையாது. அப்படின்னா இவங்க தான் இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா வேலி போட்டு குடுத்து, நீங்க இப்படி பேசுங்க. நாங்க பேச மாட்டோம். ஸ்டாலின் பாருங்க, அந்த மாரி விஜய்ல எப்பாவது பேசியிருப்பாரா? உதயநிதி பாருங்க, விஜய்ல அப்படி மாரி எந்தாவது அவங்கலாம் பேச மாட்டாங்க. அதுக்கு தான் கீழ செட் பண்ணி வச்சிருக்கிறீங்களா ஆளுங்க. இவங்கள வச்சு பேச வர்றது. இது அவங்களுக்கே பார்த்தோன்னா இப்ப திரும்பிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல. புதுசா வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு தலைவர் கூட ரொம்பவுமே டீசென்ட்டான பாலிடிக்ஸ் எடுத்தாரு. அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டதே பார்த்தோன்னா வந்து கெட்ட வார்த்தைன்னு சொன்னாங்க. ஏன்னா, இதெல்லாம் பேசுற தற்குறிங்களுக்கு அது கூட கெட்ட வார்த்தையா தான் தெரியும். அதுக்கப்புறமா சார்ன்னு பேசுனது கூட பார்த்தா தப்புன்னாங்க. வேற என்னய்யா சொல்றது? ஐயா, எஜமான் பேசினா தான் பார்த்தோன்னா ஒத்துக்குவாங்க போல. விஜய் அவர்கள் எல்லா இடத்துலயுமே மரியாதையா தான் அவங்கள அணுகியிருந்தாரே தவிர, கேவலமா பேசவே இல்ல. இப்ப ஈரோட்ல பார்த்தோன்னா, தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. தீய சக்தின்னு எப்படி சொல்லலாம்? திமுக பண்ண வரலாறு தெரியுமா? திமுக என்னென்ன பண்ணுச்சு தெரியுமா? அப்படின்னு மாரியான லிஸ்ட் எடுத்து போடு. அப்ப நாங்க ஆப்போசிட்ல போடுவோம்ல, நீங்க என்னலாம் பண்ணல, எங்கெல்லாம் கோட்ட விட்டுருக்கீங்க, எதுலலாம் மக்கள ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு நாங்க ஒரு லிஸ்ட் எடுத்து போடுவோம். இது பேசிக்கிட்டா இது ஒரு அரசியல். இது அரசியலோட முடிஞ்சிடும். அரசியல் ரீதியா எந்த ஒரு பதிலுமே சொல்ல தெரியாம, அது தெரிஞ்சா தானே, பின்னாடி ஃபுல்லா ஃபோட்டோ இத்தன ஃபோட்டோ வச்சிருக்கிற ஒரு நபருக்கு அரசியல் தெரிஞ்சிருக்க கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. இவ்வளோ ஃபோட்டோவ பார்த்தோன்னா வீட்ல அடுக்கி வச்சிருக்காரு அப்படின்னா, இவரு முழுக்க முழுக்க திமுக சோறு போடுதுன்னு சொன்னார்ல இந்த வீடியோவுல. அந்த சோத்துக்காக இவரோட ஃபோட்டோ வச்சிருக்காரு. அவ்வளோதான், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. எங்க திமுக பார்த்தோன்னா நாளைக்கு ஆட்சியிலருந்து வெளிய போயிடுச்சு அப்படின்னா, சோறு கிடைக்காதோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில பேசியிருக்காரு அவ்வளோதான். விஜய் அவர்கள் இனிமேல் எந்த இடத்துக்கு போனாலும், திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம, திமுக ஒரு ஆபாச சக்தி, ஒரு அவதூறு சக்தி அப்படின்னு சொல்லணும். இதையும் சேர்த்து பார்த்தோம்னா சொல்லணும். அதுதான் இவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த சக்திகள் எல்லாம் வரும். ஆபாச சக்தி, அவதூறு சக்தின்றத ஃபர்ஸ்ட்டு வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா கடைசியில தான் தீய சக்திய வைக்கணும். ஏன்னா, இதில பிஹெச்டி வாங்கியிருக்காங்க ஆபாச சக்தி அப்படிங்கிறதுல இவங்க பிஹெச்டி வாங்கியிருக்காங்க. அந்த லெவலோட பேச்சுக்கள் எல்லாமே இருக்கும். இவர வந்து இந்த லெவல்ல பேசுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகுமான்னா, ஆகாது. பேசிறலாம். அதில சொல்றாரு, சினிமா தான் முக்கியமா வந்து எல்லா பெண்களையும் கெடுக்கக்கூடியது, எல்லாத்தையும் கெடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. இவர சொல்லல. இவர் அந்த லிஸ்ட்ல இல்ல போல. இவர் வந்து ரொம்ப தூய்மையான ஒரு மனிதர். "ஒரு கல் ஒரு கண்ணாடி" அப்படின்னு வந்து பெரியாரோட முக்கியமான கருத்துக்களெல்லாம் எடுத்து இந்த படத்தில பேசியிருக்கார் போல. இல்ல அப்படின்னா அண்ணாவோட கொள்கைகள இந்த படத்தில கடத்தியிருக்கார் போல. அதனால இந்த படமெல்லாம் வந்து மக்களுக்கு எடுக்காது. இதெல்லாம் வந்து ரொம்பவே கருத்துள்ள படம். ஸ்கூல்லலாம் பார்த்தோன்னா, பசங்களுக்கு போட்டு காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான படம். பாரதியார் படம் மாரி. இந்த மாரி முக்கியமான படங்கள எடுத்திருக்காரு உதயநிதி அவர்கள். அதனால இந்த படங்கள்லாம் பார்த்தோன்னா, காவியத்தில சேர்ந்துரும். விஜய் அவர்கள் மாரி நடிகர்கள் வரதெல்லாம் வந்து சினிமாவ கெடுக்கக்கூடிய விஷயங்களா வரும். அந்த லெவல் இருக்கு இவர் பேசுறது. சினிமாவுக்கு அறிமுகமானதே உதயநிதி அவர்கள் விஜயனால தான் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ரெட் ஜெயின் அப்படிங்கிற ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ விஜய் குடுத்தது அப்படின்றது அவரே சொல்லியிருப்பாரு. அது இல்ல அப்படின்னா நானும் இல்ல. ரெட் ஜெயின் மூவிஸும் இல்ல அப்படின்னு பேசுனது உதயநிதி. அவர சினிமாக்குள்ள கொண்டு வந்ததே விஜய் அவர்கள். அந்த சினிமா வச்சே தான் இப்ப வளர்ந்து போயி, அவருக்கு முக்கியமா பார்த்தோம்னா, இந்த துணை முதல்வர் இதெல்லாம் முக்கியமா போறதுக்கு காரணமே விஜய்ன்னு தான் வச்சுக்கங்களேன். இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு நபர் இருக்காரு. யார் அப்படின்னா, நம்ம சந்தானம். அவர்லாம் இல்ல அப்படின்னா, இந்த உதயநிதி யாருன்னே தெரிஞ்சிருக்காது இன்னுமே. அவர்னால தான் பார்த்தோம்னா எம்எல்ஏ ஆயிருக்காரு, அமைச்சர் ஆயிருக்காரு, அதுக்கப்புறமா துணை முதல்வர் ஆயிருக்காரு. இனி அடுத்தது முதல்வர் ஆறது எல்லாத்துக்குமே காரணம், ஆரம்பிச்சு விட்ட நம்ம தளபதி. அதுக்கப்புறமா கொஞ்சம் சூர்யா, அதுக்கப்புறமா முழுக்க முழுக்க சந்தானம். இவங்கலாம் இல்ல அப்படின்னா, இந்த உதயநிதி அப்படிங்கிற நபர் யாரு? யாருக்கும் தெரியாது, யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. அந்த லெவல் இருந்திருக்கும். அப்படிதான் சினிமால இவரு வளர்ந்து வந்தாரு. அப்படிப்பட்ட சினிமாவையும் தப்பா பேசுது இந்த தற்குறி. அப்படின்னா உதயநிதிய கேவலப்படுத்துற மாரி தான் அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட சினிமாவிலிருந்து போய் துணை முதல்வர் இவங்கலாம் ஆவாங்களாமா. ஆனா சினிமாவிலிருந்து இவரெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதாமா. அது வந்து தப்பா சித்தரிக்கப்பட ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட அரசியல் நிலைப்பாடு. இவன் பேசுன மாரி பேசுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம YouTubeல அப்படி பேசக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அதனால தான் கம்முனு இருக்கேன். இல்ல அதுனாலும் விஜய் அவர்கள் நம்மளுக்கு அத சொல்லிக் குடுக்கல. அந்த மாரி கேவலமான விஷயங்கள நம்ம பேச தயாராவும் இல்ல. அவர் சொன்னார்ல, "உங்கள மாரி அசிங்கமா, ஆபாசமா பேசுறதுக்கு எங்களுக்கு தெரியாது" அப்படின்னாரு. அதுக்கப்புறமா சொன்னார்ல, "தெரியும். இத விட எங்களுக்கு நல்லாவே வரும்னு" சொல்லியிருந்தார்ல. நல்லாவே வரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அதெல்லாம் நாங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப பண்ணா உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது விஜய் சொன்ன மாரி. அதனால அதெல்லாம் நம்ம பேச விரும்பல. இந்த மாதிரியான நபர்கள் பேசுற சில விஷயங்கள,
இவங்க விஜய் அவர்கள திட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அத நம்ம எடுத்து இந்த திமுக மேல ஒரு நெகட்டிவா செட் பண்ணணும்ல. அதுக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள் தான் நம்மளுக்கு தேவை. அதனால நம்ம அத பாசிட்டிவா யூஸ் பண்ணி, இந்த மாரி திமுக பார்த்தீங்கன்னா வச்சு செய்யணும். அண்ணன் கரெக்ட்டா ஃப்ரேம் பார்த்தோன்னா, ஸ்டாலின் பேர பின்னாடி வச்சு வந்து அப்படியே குடுத்துருக்காரு. அப்படியே எடுத்து அழகா லட்டு மாரி நமக்கு டிவிக்கே குடுத்துருக்காரு. நம்ம அப்படியே அத எல்லாத்தையும் வைரல் பண்ணி, திமுகனா தீய சக்தி தான் பாருங்க. அதுக்கு இத விட வேற எடுத்துக்காட்டு என்ன வேணும் அப்படின்னு இந்த தற்குறிய நம்ம கேட்டுட்டு, மக்கள்கிட்டயும் கேட்கறது நியாயமான ஒரு கேள்வியா இருக்கும். திமுக சேர்ந்த நபர் கூட இதுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவனோட அம்மாவ, இவனோட ஒய்ஃப, இவங்களோட பொண்ணுங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா, இவங்கள நம்ம அந்த கேள்வி திருப்பி கேட்கறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இந்த தற்குறியெல்லாம் பார்த்து கேட்கறக்கு. ஏன்னா, ஒரு வேள பார்த்தோன்னா, இவன்லாம் இப்படி பேசுறான் அப்படின்னா, ஒரு வேள அந்த மாரி குடும்பத்தில தான் வந்திருப்பானோ அப்படின்ற மாரி கூட நம்ம அந்த இடத்துல கேட்கலாம். ஆனா, அந்த பெண்கள நம்ம கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்ல. நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அரசியல்னா அரசியல் பேசு. தீய சக்தின்னு விஜய் சொன்னாருன்னா, ஏன் தீய சக்தின்னு சொன்னீங்க? இந்த பாருங்க நல்லது இருக்குன்னு காட்டு. நாங்க என்ன கெட்டது இருக்குன்னு காட்டுறோம். இது அரசியல். இது அரசியல் விவாதம். இதுதான் அரசியல். அப்புறம் என்னத்த பார்த்தோம்னா 30 வருஷமா நீ திமுக போடுற சோறு மட்டும் தான் தின்னுட்டு இருந்திருக்க. அரசியல் பரவவே இல்ல. இவன் அந்த திமுகவுக்கு முட்டு குடுக்குற ஒரு நபர் தான் தெரியும். இவனோட பேர்லாம் கூட நான் சொல்ல விரும்பல. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு பேர பார்த்தோன்னா, அந்த தற்குறிக்கு வச்சிருக்கானுங்க. அதனால தான் சொல்ல விரும்பல. அதனால தெரியாமன்றத நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். இன்னொன்னும் கிடையாது. சரி இந்த மாரியான ஆபாச சக்தி, அவதூறு சக்தி, தீய சக்தி திமுக பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது.